நமக்கு நிறைய இருக்கு. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது ஒரு மஞ்ச பைய கையில கொடுப்பாங்க, வீட்டுல உட்காந்து எங்க அம்மா லிஸ்ட் எழுதுவாங்க. கடுகு 100, வெள்ளை உளுந்த பருப்பு 200, துவரம் பருப்பு வீட்டுல 9 பேர் இருந்தா மாசம் 2 கிலோ வேணும், 2 கிலோ இப்படி எழுதிட்டு நேர கடையில போய் அந்த ஜாமானை பூரா வாங்கி பில்லையும் வாங்கி வீட்டுக்கு பத்திரமா கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் வீட்டுல. இதுதான் ஒரு காலத்துல நம்ம வாழ்க்கையில நடந்தது. இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்ல. பக்கத்திலே கடை இருக்கும், பக்கத்திலே பலசரக்கு எல்லாம் இருக்கும். ஆனா நம்மளால அங்க போய் ஜாமான் வாங்கினா நமக்கு நிம்மதியா இருக்காது. அதுக்குன்னு ஒரு சாரியை கட்டிட்டு, அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு, பெட்ரோல் விற்கிற விலையில அதுக்கு ஒரு கார் எடுத்துக்கிட்டு, டிரைவர் வீட்டுல தூங்கிடக்கூடாது, அவனை உடனே வர சொல்லி காரை டிரைவ் பண்ண சொல்லி நேரா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அந்த ட்ராலி அப்படியே கையில பிடிச்சுக்கிட்டு நமக்கு தேவையான பொருளை வாங்கின காலம் போய் இப்ப அவன் எத்தனை ரேக் வச்சிருக்கானோ ஒண்ணு விடாம அத்தனை ரேக் வரைக்கும் சுத்தி சுத்தி வந்து என்னென்ன வேணுமோ அப்படின்னு இல்லாம எது எது வேண்டாமோ எது எது தேவையில்லையோ அதை பூரா புறக்கி உள்ள போட்டு பக்கத்து ட்ராலியை விட பார்ப்போம். ஓஹோ, இவனை விட நம்ம ஜாஸ்தி வாங்கியிருக்கோம், இதுலயே உங்க கிரெடிபிலிட்டி இருக்கு. நேர வாங்கிட்டு வந்து பில்லு போடுவோம். சாதாரண பில்லா வருது 9,000 என்ன 10,000 என்ன. அவ்வளவு பொருளையும் பேராசைப்பட்டு வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு நல்லா சமைச்சு வீட்டுக்காரருக்கும் கொடுத்து பிள்ளைகளுக்கும் ஊட்டி அவளும் என்னவாது மனசாரீரும். உளுந்து வாங்கியிருப்போம், அரிசி வாங்கியிருப்போம், இந்த பிராண்ட் உளுந்து கொடுங்க, இந்த பிராண்ட் அரிசி கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்தோம். சாயங்காலம் மணி 7 ஆனா காசை கொடுத்து கடையில போய் அரைச்ச மாவை வாங்கிட்டு வந்துதான் தோசையை சுட்டு புருஷனை கொடுத்து கொன்னே ஆவோன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோமே நம்ம. அதையும் நிறைய வீட்டுக்காரங்க இப்ப எப்படி மாறிட்டாங்கன்னா, ஐயோ இவ போடுற தோசையை நம்மளால திங்க முடியாதுன்னு அந்த வேற ஒரு ட்ராக்ல இப்ப என்ன முடிவு பண்றாங்க, உனக்கே உடம்பு சரியில்லை, வர வர மெலிஞ்சு துரும்பா போயிட்டு இருக்க, பேசாம ரெஸ்ட் எடு, நான் கடையில இருந்து நானும் சாப்பிட்டுட்டு உனக்கும் வாங்கிட்டு வந்துடுறேங்க. அவனுக்கு ஒண்ணும் பாசம் இல்லை. இந்த புளிச்ச தோசையை வாயில வைக்க முடியாது, அதுக்கு கடையிலையாவது தோசையை வாங்கிட்டு வந்து திம்போன்னு. எப்படி குடும்பம் நடத்தணும்னு ஒரு காலத்துல சொல்லி கொடுத்தாங்களே, இன்னைக்கு அதெல்லாம் செய்யறோமா? மத்தியானம் அளவுக்கு அதிகமா சோறு பொங்கி, சோறு கொஞ்சம் கிடக்கணும் ராத்திரில, பானைய மொட்டையா கழுவப்படாது. ஆனா நிறைய குழந்தைகள் இன்னைக்கு ராத்திரியில சாப்பாடு போட்டு கொடுத்தீங்கன்னா 2 உருண்டை வாங்கிட்டு மீதியை கொண்டு குப்பை தொட்டியில கொட்டுறமே. அந்த ஆகாரம் கூட இல்லாம இந்த உலகத்துல எத்தனை பேர் என்ன பாடுபடுறான், பசி எவ்வளவு கொடுமையானதுன்னு என்னைக்காவது நாம நினைச்சு பார்த்திருக்கோமா? அப்ப இந்த ஆசை அப்படிங்கிற கள்ள தினமும் குடிக்கிறோம். அம்மா எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லையம்மா,